ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியும் ரெண்டு கட்சியையும் ஒன்று சேர்க்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாக போகுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் சொல்லப்படுது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் அப்படின்னு கட்சிக்குள் எழுந்த பலத்த எதிர்ப்பை சஜித் பிரேமதாச அவர்களால் நிராகரிக்க முடியாத சூழ்நிலையால் தான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முதல்லையும் இந்த ரெண்டு கட்சியும் இணைக்கிறதுக்கு பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இருந்தாலும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வெற்றி அளிக்கவில்லை. இப்போ முன்னெடுக்கப்பட போகிற இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளித்தா அடுத்து வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த ரெண்டு கட்சியும் இணைஞ்சு போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலதா அத்துக்கோதலை நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் சஜித்தோடு இருந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டாங்க. ஆகவே பொதுச் செயலாளரான தலதா அத்துக்கோதலை இந்த ரெண்டு கட்சியிலையும் இருந்திருக்கனால இந்த ரெண்டு கட்சியையும் இணைக்கிறதுக்கு அவங்க பூரண பங்களிப்பை வழங்குவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது.